ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் என்னென்னா ரால் மசால் தோசை. செம்மையாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கிறங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுருங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 25% வேகிற மாதிரி. அது வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இறால் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை அப்படியே அந்த எண்ணெயிலே நீங்கள் நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. 1/2 டீஸ்பூன் நீங்கள் மஞ்சத்தூள் போடுங்க. பெரிய டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டேபிள் டீஸ்பூன் சின்னதாக இருக்கும்ல, அந்த கணக்கில் நீங்கள் போட்டுக்கிறங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கிறங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா, நம்ம தேங்காய் பால் ஒரு 250 அல்லது 300 ml எடுத்து அதனால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டு அதை மூடி வச்சுருங்க. நான் மீடியமான நெருப்பில் 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு இடியப்பம் அதை கொட்டி 2 முட்டை போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கையால் மிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அரிசி உங்களுக்கே தெரியும், அங்கங்கே கட்டி கட்டியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டால் நம்ம வதக்கும் போது போடக்கூடாது. நம்ம இங்கே போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம தோசை ஊற்றும் போது செம்மையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அந்த கட்டி வரக்கூடாது. கட்டி வந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம தோசை தவால தோசை ஊற்றி எடுக்கிற மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியதான். பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த லெவலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவு கலக்கி இருக்கணும். பார்த்துக்கங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதாக அடையாக, அதாவது இதுக்கு மேலே இறால் அடை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது மசால் இறால் தோசை. இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இது ரெடி ஆச்சு. சூப்பரான இறால் மசால் தோசை. இது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வீட்டில் எல்லாருக்கும் பண்ணி அசத்துங்க. இது போன்ற வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்க வரேன். டாட்டா, பாய் பாய்.